வணக்கம். இன்னைக்கு மார்கழி 16 டிசம்பர் 31 புதன்கிழமைங்க. இன்னையோட இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இனி கேட்டாலும் 2025 வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாய். நேற்று போட்ட கோலம் அப்படியே இருந்ததுங்க. நம்மளுக்கு அரைக்க மனசே வரல, ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டோம். நம்மளே போட்டு நம்ம கையாலேயும் அரைக்கணுங்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் வேறு யாராவது அரைச்சாலும் நம்மளுக்கு கோவம் வந்துடும். நேற்று போட்ட கோலத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. எல்லோரும் எங்கள் நைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க, அவங்கவுங்க ஃபேமிலிகிட்ட வந்து வீடியோ கால்லாம் போட்டு காட்ட, இப்படியே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரில யூடியூப் சேனல் இருந்தது. அப்புறம் நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், போய் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. வண்டியில் போகிறவங்கலாம் ஸ்லோவாகி அப்படி வண்டியில் பற்றக்கூடாதுன்னு ஓரமாகலாம் போனாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. இன்றைக்கி நம்ம நேற்று அவ்வளோ பெருசாக போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், இன்றைக்கி சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அன்னப்பறவை மட்டும் போட்டேங்க. அது எங்கேருந்து அந்த அன்னப்பறவை எடுத்தேங்கன்னா நம்ம சாட் ஜிபிடியில் நம்ம ஐடியா சொல்லணும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போலாம் வந்து யாரோட கோலத்தையும் பார்த்து போடணும் அப்படின்லாம் நீங்கள் கற்றுக்கிறவங்க வேணால் எப்படி போடுறாங்கன்னு சொல்லித்தரவங்களோட சேனலை பார்த்து போடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா நமக்கு இருக்குது, ஆனால் நம்ம வந்து எப்படி வரையிறதுன்னு தரல அப்படின்னா நம்ம அழகாக சாட் ஜிபிடியில் ஏஐயில் கேட்டோம்னாலே அதையே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா அதுவே கொடுத்துரு. எனக்கு ஒரே ஒரு அன்னப்பறவை தான் இருந்துச்சு சிம்பிளாக. நான் அது எப்படி இருக்குமோன்ட்டு பார்டர் மாரி போட்டு அவுட் சைடில் வந்துட்டு லோட்டஸ் அப்புறம் வேறு ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டேன். நம்ம நிறையா ஐடியாஸ் வச்சுருப்போம், அது நம்மளுக்கு வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாது. நம்ம அதை வந்து ஈஸியாக நம்ம சாட் ஜிபிடியில் சொன்னோம்னாலே அதே ரெடி பண்ணி கொடுத்துருந்துங்க. அழகாக நம்ம யார் குளத்தையும் பார்த்து காப்பி அடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம ஃபோன்லேயே நம்ம காட்டிக்கலாம். அப்புறம் இது ஈஸியாக தான் இருந்தது. அதனால் நான் வந்துட்டு சாக் பீஸ்லாம் யூஸ் பண்ணலங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஒயிட் கோலமாவிலே வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரீட் லைட் அணைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா நான் இன்றைக்கி போட ஆரம்பிச்சதே லேட்டு தான், 5:30க்கு மேலே தான் வந்தேனே. அதுக்கப்புறம் 6 o'clock ஆகவுமே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு நம்ம வீட்டு வாசலில் இருக்க அந்த லைட்டே போதுங்க, அதை வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். நேற்று நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, யூடியூப் லைவ்னு சொல்லிட்டேன் நான் பாட்டுக்கு. எனக்கு இப்போ தான் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால என்னன்னே தெரில. இது நம்ம ஃபைனல் அவுட்லுக்குங்க. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது வந்து நேற்று நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அது நம்மளுக்கு என்னென்னே தெரியாமல் நான் சொல்லிட்டேங்க. இந்த கோலம் வந்து காட்டினா நல்லாயிருக்கும், இந்த ரெங்கநாதர் கோலம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் நான் சொல்லிட்டேன். லைவாக பார்த்தா நல்லாயிருக்குமே, உங்களுக்கு பிடிக்குமேனு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லைவுக்கு ஒரு அப்ரூவ் வாங்கி ஒரு 24 hours நம்ம வெயிட் பண்ணணுன்ட்டே. அதை நான் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்காம நான் பாட்டுக்கு லைவ் ஓகே 10:30 ஆனது, அதை நான் முன்னாடி ட்ரை பண்ணல. 10:30 ஆனதை எடுத்து பார்க்குறேன், எனக்கு வரல. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு ப்ரொசீஜர்லாம் படித்து பார்த்தா அந்தமாரி இருந்துங்க. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக லைவ் வீடியோ காட்டுறேன். அப்போ நம்ம வாசலில் இருக்க கோலம்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி அதனாலே நான் சிம்பிளாகவே போட்டேங்க. ஜஸ்ட் ஒரு அன்னப்பறவை மட்டும் போதும் அப்படின்னு. சிம்பிள் நாளுமே எப்படிங்க சொல்கிறது, அதுலேயும் வேலைகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம். 6 o'clock ஆரம்பித்தோன்னு வைங்களேன் கலர் அடிக்க, ஒரு 6:45 அந்த மாதிரிலாம் முடிச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி சீக்கிரமே. 7 o'clockலாம் கொஞ்சம் 1 hour டைம் எடுத்துச்சுங்க, ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும். இதுதாங்க நம்ம ஃபைனலாக கொடுத்துருக்க விஷயம். ஃபைனலாக அந்த ப்ளூ பேக்ரவுண்ட் வந்துட்டு எதுக்குன்னா ஒரு தண்ணி மாதிரி, அதில் வந்து தாமரைலாம் இருக்க மாதிரியும் செடி இருக்க மாதிரியும், நடுவில் வந்து அன்னப்பறவை வந்து ஒரு அந்த கமண்டலம் மாதிரி இருக்கும், அதில் பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஆனால் பூ வந்து எடுத்துகிட்டு கோயிலுக்கு பரப்ப போகுது. இந்த இமேஜினேஷன் தாங்க. நார்மலாகவும் நம்ம போட்டிருக்கலாம், இருந்தாலும் சரி ஓகே, அது அதில் சாட் ஜிபிடியில் கேட்கும் அப்படி கொடுத்துச்சு, ஓகே அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் இது பண்ணிட்டோம். இந்த லோட்டஸ்க்கெலாம் ரியலாக வரணும்னு சொல்லி நிறைய கலரில் நம்ம ஷேடிங்லாம் கொடுத்துருக்கோம். லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் தெரியும், அந்த லீவ்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக எல்லோரும் பண்ணுற விஷயம் தான், அதில் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணுறப்ப அது பார்க்க லுக்காக நம்மளுக்கு 3D எஃபோர்ட்லேயே கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் லோட்டஸ்லாம் வந்து சிம்பிளான கோலம் தான். இது வந்து அதோட ஃபோட்டோ பிக்சர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுலேயே அந்த தாமரை பூ தாங்க பிடிச்சிருந்துச்சி, அந்த பறவையோட. ஓகே, உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இதுதாங்க சாட் ஜிபிடியில் இருக்க அந்த அன்னப்பறவை. நான் இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். பாய்.